ஹாய் கைஸ், ஆக்சுவலாக வந்துட்டு இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா டாட்டூ பற்றினது கிடையாது. நம்ம ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு வந்துட்டு ட்ரீட் வைக்கிறார் நம்மளுக்கு. ஓகே, அவர் வந்துட்டு சில பல திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துருக்காரு. ஸோ அதெல்லாம் சாப்பிட போகிறோம் ஆக்சுவலாக. அது இல்லாமல் அவங்களையும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான ப்ளாக் தான் இது. ஆக்சுவலாக வந்துட்டு என்னென்ன வாங்கியிருக்காரு அப்படின்றத வந்துட்டு நம்ம கேட்போம். வாங்க ப்ரோ. லதாக்கா பிரியாணி வீட்டில், அதுக்கப்புறம் நான் வந்து கேட்பேன். ஓகே, அப்புறமா அதை சொல்லணும். ஓகே ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினேஷ். ஓகே, எங்கேருந்து ப்ரோ வரீங்க? அமரமேடு ப்ரோ, குன்றத்தூர் கண்ணன் அமரமேடு. குன்றத்தூருக்கு அந்த பக்கத்துல அமரன் இருந்து வராது. ஆக்சுவலா ரொம்ப நாளா வந்துட்டு இங்க நிறைய ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல்ல தான் தங்கி படிப்பாங்க. அப்ப வீட்டுல இருந்து வந்துட்டு இங்க இருந்து வீட்டு பக்கத்துல, அதாவது வீட்டுல இருந்து டெய்லி வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எனக்காக ஒரு நாள் எதாவது செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஆசையா வந்துட்டு சமைச்சு எடுத்து வந்துருக்காங்க. என்ன ப்ரோ எடுத்து வந்துருக்கீங்க? வீட்டுல இருந்து வாத்துக்கறி செஞ்சு எடுத்துட்டு வந்து மீன் புட்டு, அப்புறம் இப்போ வர சொல்ல போயிட்டு லதாக்கா அயனம்பாக்கம் லதாக்கா பிரியாணி போயிட்டு வந்தோம். சரி, வாத்துக்கறி அது சொல்ல புட்டு, அதாவது மீன் புட்டு அது மட்டும் பண்ணிருக்கலாமே, எதுக்கு பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்தீங்க? சரி, அது மட்டும் சாப்பிட்டா நல்லா இருக்காது. ஏன்னா சாப்பிட சொல்ல சைடிஷ் சாப்பிட்ற மாதிரி அது சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்காது. பாருங்க எவ்வளவு ஒரு பாசம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருப்பாரு. ஆக்சுவலா வந்துட்டு லதாக்கா பிரியாணி வந்துட்டு நயனம்பாக்கம் வந்து ரொம்ப ஃபேமஸ் பிரியாணி. ஆக்சுவலா பீஃப் பிரியாணியா சிக்கன்? பீஃப் பிரியாணி. பீஃப் பிரியாணி அண்ட் வாத்துக்கறி, மீன் புட்டு இது எல்லாமே வந்துட்டு எடுத்து வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் என்னன்னா நான் ஈகரா இருக்கிறது வந்துட்டு மீன் புட்டுக்காக இல்லை, வாத்துக்கறி அண்ட் தென் லதாக்கா பிரியாணி. ஆக்சுவலா எங்க அம்மா செஞ்ச வாத்துக்கறி வந்துட்டு ஏற்கனவே நான் சாப்பிட்ருக்கேன், வேற லெவல்ல இருக்கும். பட் லதாக்கா பிரியாணி வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட போறேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். ஓகே, எல்லாருமே சாப்பிட போறோம். ஓகே ஓகே, போலாமா? ஓகே, கமா. மீன் புட்டு, ஆஹா, அதாவது வாத்துக்கறி, லதாக்கா பிரியாணி. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என் தட்டுக்கு வரப்போகுது. ஆக்சுவலாக வாத்துக்கறி வந்துட்டு ஓப்பன் பண்ணோன்னா அந்த ஸ்மெல் வந்துட்டு வேற லெவலில் இருக்கு. மீன் புட்டு லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், அதுவும் வேற லெவலில் இருக்கு. ஓகே, பட் அது நிறைய சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் வந்து பிரியாணி சாப்பிடுவோம். நம்ம வீட்டில் தான் செய்வோம்ல ஒரு நல்ல பிரியாணி, வீட்டில் தான் சண்டேஸ் சூப்பராக செய்வாங்க. அந்த மாதிரி வேற லெவலில் இருக்கு பிரியாணி. ஆக்சுவலாக இல்லை, உண்மையாகவே வந்துட்டு நான் நிறைய பிரியாணி தான் சாப்பிட்டுருக்கேன். வேற லெவலும் சில பிரியாணி தான் சொல்லுவேன். இந்த பிரியாணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆயிடுச்சு. ரொம்ப காரம் இல்லாம மசாலா கரெக்டா, பிரியாணி டேஸ்ட் எங்க வரணுமோ பிரியாணி டேஸ்ட், அந்த மீட் டேஸ்ட் எங்க வரணுமோ அந்த மீட் டேஸ்ட், அந்த மாதிரி ஃபுல்லா வேற ஏதாவது. நீங்க இது மாதிரி சாப்பிட்டுருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும். அப்போ வாத்துக்கறியை பொறுத்த வரைக்கும் ஃப்ளஷ் அதிகமா இருக்காது. இதுல நீங்க பண்றதுல மட்டும் அந்த ஒரு மாதிரி ஸ்மோக்கி ஃபிளேவர் இருக்கும்.
அதுதான் அந்த ஹைலைட். எப்படி விறகுல செய்வீங்களா? கேஸ் தான். கிளாஸ்ல தான். அன்னைக்கும் அதான் சொன்னேன், அது அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வரும்ல, அந்த ஃப்ளேவர் தான் அந்த வாத்துக்கறில ஹைலைட். ஆக்சுவலா நார்மலா வந்துட்டு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் சாப்பிட்டுருக்கேன், பட் ஒரு 5-6 தடவை சாப்பிட்டுப்பேன். ஆனா ஃபர்ஸ்ட் டைம் இவங்க அம்மா செஞ்ச அந்த வாத்துக்கறி இருக்குல்ல, அது வேற லெவல். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா என்னைக்காவது வாங்க, நான் செஞ்சு தான் சொல்றேன். என்ன ப்ரோ? கன்ஃபார்மா ப்ரோ. வாங்க வாங்க ப்ளீஸ், ஒரு வாய் வச்சுட்டு எப்படின்னு சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க வாங்கல, அவர் சாப்பிட்டு நீங்க வாங்க. நீ வா, நீ வா. வாடா. நான் சொன்ன மாதிரி இருக்கா? நீ வாடா. நான் ஓவரா சொன்ன மாதிரி இருக்க கூடாது. நீ பிரியாணி எவ்வளவு சாப்பிட்டுருப்ப? அப்படியே இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி இருக்குல்ல. வாத்துக்கறி வாத்துக்கறி அது அது வருதா பாருங்க, அந்த ஃப்ளேவர், அந்த ஒரு மாதிரி லைட்டா. வாடா. என்ன சொன்ன? அந்த அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் வருதுல்ல, அதுதான் ஹைலைட். ஆக்சுவலா வந்துட்டு இப்போ எல்லாமே சாப்பிட்டோம். ஒருத்தர் பாவம் ரொம்ப அப்படியே இடம் இல்லாம வீடியோ எடுத்து தெரியாது. ஆக்சுவலா இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன், இந்த மீன் புட்டு. என்ன மீன் ப்ரோ? வாழை மீன் ப்ரோ, ஏரி வாழை. ஏரி வாழை மீனா? நிறைய பேர் சொரா புட்டு சாப்பிட்டுருப்பீங்க. இந்த கேரளாலாம் வந்துட்டு புட்டு செய்வாங்க. பட் வந்துட்டு ஏரி வாழை மீன்ல வந்துட்டு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா புட்டு சாப்பிட்றேன். ஆக்சுவலாக வந்துட்டு ஃபுட்டுன்றது வந்துட்டு யார் செய்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் இருக்கு. நம்ம செம்மையான ஒரு டேஸ்டான ஒரு ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்தா கூட செய்ய தெரியாதவங்க மொக்கையாக செஞ்சுருவாங்க. மொக்கையான ஒரு விஷயத்த வாங்கி கொடுத்தா கூட செய்ய தெரியாதவங்க வந்து ரொம்ப டேஸ்டாக செய்வாங்க. அந்த மாதிரி வந்துட்டு உங்க மம்மி செஞ்சிருக்காங்க. வேற லெவல் இருக்கு, வேற லெவல். ஏன்னா சொரால இவ்வளோ டேஸ்ட் வந்துச்சுன்னா அது ஆச்சரியம் கிடையாது. பட் இந்த வாழை, ஏரி வாழையில வந்துட்டு இவ்வளோ டேஸ்ட் வருதுன்னா ரொம்ப பெரிய விஷயம். வேற ஒரே வாய் வாங்கிக்கலாம் அதிகம் வேணாம் வேணாம். ஏன்னா நான் சாப்பிட்ட சந்தோஷம் வந்து அவங்களும் சாப்பிட்டு. வாங்க வாங்க வாய். வேணாம் வேணாம். பசங்க ஆசை சாப்பிட்டு செத்துட்டு போல. இது எப்படி இருக்கு? வேற இல்லை, சொர்க்கம் மாதிரி இருக்கும். தரம் 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 என்றும் தரம். வேற லெவல். ஜெயாமாக்கா வந்துட்டு லோ போட்டுருவாங்க கடைசியா. வாங்க வாங்க சாப்பிடலாம். என்னால நீங்க சாப்பிடுங்க. எது ப்ரோ? பிரியாணி அதுமே இருக்கா? அந்த வாத்துக்கறி எப்படி இருக்கு? என்ன அதுக்குள்ள காலி பண்ணிட்டீங்க? இல்லை ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏஆர்எல் தான் வச்சாங்கல்ல, ஸோ அதனால கடகடன்னு சாப்பிட்டேன். இன்னொன்று வந்துட்டு ஒரு நல்ல லஞ்ச், ரொம்ப நாள் கழிச்சு. ஸோ வர வரைக்கும் வச்சுதான் இருப்பாங்க அந்த மாதிரி. இன்னொன்று இலையெல்லாம் காலியாக இருக்கு, ஐட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கு. ஓகேயா? அதனால இன்னொரு போகலாம் அப்படின்ட்டு.
இருக்குல்ல ப்ரோ பிரியாணி இருக்கு. ஆக்சுவலாக ஒரு 6-7 பேருக்கு பிளான் பண்ணி வாங்கினாங்க. நாங்கள் ஒரு 5 பேர் தான் இருக்கோம்ல, இன்னும் 2 பேருக்கு இருக்கு. பாய்ஸ் மிஸ் பண்ணிங்கடா, சாரி நீங்கள் வரல. எந்த தடவை சொல்றீங்க ஆன் டைம் வாங்கடா வாங்கடா கேட்டா தானே. ஓகே, இப்போ அண்ணன் இப்போ 2வது ரவுண்டு பிரிச்சுமே போறாரு. ஓகே கைஸ், இல்லை ப்ரோ வேண்டாம். இல்லை ப்ரோ ஆக்சுவலாக இப்போ ஆனியன் ரைத்தாலாம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரியாணியோட ஃப்ளேவர் மாறிடும் கரெக்டாக. அதனால வந்துட்டு நான் எப்பவுமே அதை யூஸ் பண்ண மாட்டேன். டைரெக்டாக ஒன்லி பிரியாணி. எங்கள் கற்றுல இருக்கிறது ஆனியன் இருக்கிறது. இந்த பிரியாணியில் நல்லா பாருங்க, இந்த மசாலாவோட அந்த மீட் இருக்குல்ல, அந்த மீட் எடுத்து பிரியாணியில் வச்சு இந்த மசாலாவோட இருக்கிற மீட் எடுத்து பிரியாணியில் வச்சு வாயில் வந்து அப்படியே போயிடும். நான் கூட அண்ணா ரொம்ப பில்டப் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சேன். ஆனால் பிரியாணி சாப்பிடும் தான் தெரியுது அவர் சொன்னது எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு. நிஜமாவே பிரியாணி செம்மையாக இருக்கு கைஸ். கைஸ் ஃபுல்லாக சாப்பிட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ என்னன்னா ரொம்ப காரசாரமாக சாப்பிட்டதால எனக்கு வந்துட்டு இந்த ஐஸ்கிரீமு இல்லை ஏதாவது ஃபல்லூடா அந்த மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும். உங்களுக்கு பீடா போட்டா சூப்பரா இருக்கும் இந்த டைமுக்கு. அதுக்கு பீடா உனக்குடா? டம்மச்சா சூப்பராக. உங்க அம்மா வச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்டா. ஒன்னெல்லாம் வந்துட்டு அம்மாச்சா நல்லா இருந்தெல்லாம் பண்ணீங்க. ஓகே கைஸ், ஆக்சுவலாக வந்துட்டு இன்னைக்கு இது வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு ஃபுட் vlog கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம், ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இல்லை? ஆக்சுவலாக வந்துட்டு இந்த தருணத்தை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்தது வந்துட்டு தினேஷ் தான். ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு செஞ்சு எடுத்து வந்தாங்க. உங்க அம்மா கிட்ட கண்டிப்பாக இந்த வீடியோ காட்டுங்க. நம்ம எப்படிலாம் உட்காந்து சாப்பிட்டோம்னா அவங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நம்புறேன். ஓகே, ஏன்னா ஹாஸ்டல்ல எல்லாம் தங்கி வீட்டு சாப்பாடே சாப்பிடாத பசங்களுக்கு வந்துட்டு வீட்டு சாப்பாடு கிடைச்சது வந்து அப்படின்றது வந்து ரொம்ப ஏன்னா நான் டெய்லி வீட்டுக்கு போயிட்டு வரேன். பட் சில பேர்லாம் எனக்கு அப்படி கிடையாது. இன்னும் சில பசங்களாம் மிஸ் பண்ணிட்டானுங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு பர்த்டே, ஒருத்தர் குழந்தைக்கு பர்த்டே, ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க. சாரி கைஸ், ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் எல்லாருமே வரும்போது இன்னும் நான் வந்து நம்ம எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். மறக்காம நம்ம வீடியோ வந்துட்டு புதுசாக வந்திருக்கீங்க பார்க்கறதுக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.